கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் கிருபையினாலே இன்று கோயத்திலே மீண்டும் வரும்படியாக கிருபை அளித்தார். கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். இந்த குவைத்திலே 2012 ரட்சிக்கப்பட்டு அன்று முதல் நான் கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆனாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு சாட்சியை கொடுக்கிறார். நான் ஒவ்வொரு மாதத்திலேயும், அதாவது ஆணாக பிறந்தாலும் கர்ப்ப வேதனை தான் படுகிறேன், கர்ப்ப வேதனை படுகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சிலுவையாக கொடுக்கப்படுகிறது. அதற்காக யாரும் நீங்கள் வேதனை அடைய வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். கர்த்தர் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அது தானாகவே நடக்கும். ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் நாம் விசுவாசிப்போம் என்றால், இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது உனக்கு இல்ல 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 இல்லைன்னு தான் வரும். இந்த வசனத்தை விசுவாசித்து நான் ஏபிகே பேங்கில் லோன் போட்டேன். கடைசி வரைக்கும் இல்லை என்று தான் சொன்னார்கள். ஆனால் வசனம் உள்ளே இருக்கிற கருத்து என்ன? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிறையப்படும். இப்படிதான் நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லும் போது கடைசியில் நமக்கு ஒரு மெசேஜ் வரும், உனக்கு லோடு கிடைத்து விட்டது. அப்படிதான் எனக்கு அந்த லோடு கிடைத்தது. அல்லேலூயா. அதாவது கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார். இதனால் நம்ம வாழ்க்கையில் படும் சிரமங்கள், பாடுகள், சிலுவையை சுமக்கும் சுமைகள், அது எப்படி வேண்டாலும் நமக்கு வரலாம். குடும்பத்தில் உள்ளவர் மூலமாக வரலாம், வேலைத்தலத்தில் வரலாம், கடன் சுமையாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு அதை விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு ஜெபத்திலே உறுதியாக இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக.